ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சவ் சவ்வில் ஒரு ஈஸியான கூட்டு ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சவ் சவ் பற்றி பார்த்துடலாம். சவ் சவ் ஒரு கொடி வெரைட்டிங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக பச்சை பசேல்னு சூப்பராக தொங்குது. இப்போது சவ் சவ்வில் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. சவ் சவ் இங்கிலீஷில் சயோட்டி ஸ்குவாஷ் அப்படின்னும் சொல்கிறாங்க. முக்கியமான பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிற ஃபைபர் தாங்க, அதாவது நார் சத்து. இதனால நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ், நமக்கு வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது, கொலஸ்ட்ராலை லோவர் பண்ணுது, ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி பர்த் டிஃபெக்ட், அதாவது பிறப்புலேயே ஊனம் இருக்கு இல்லைங்களா குழந்தைங்களுக்கு, அதை வராமல் கூட தடுக்குது. இன்னொரு முக்கியமான கண்டென்ட் இந்த சவ் சவ்வை பொறுத்த வரைக்கும் பொட்டாசியம்ங்க. பொட்டாசியம் இதில் 125 mg கிடைக்குதுங்க. இந்த பொட்டாசியம் எதுக்கு ரொம்ப முக்கியம்னா, நம்ம உடம்புல இருக்கிற நீர்த்தன்மையை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. அதனால தான் வெயில் காலத்தில் சவ் சவ் நிறைய நம்ம சேர்த்துக்கணும். இதனால பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோலில் இருக்குது, ஸ்ட்ரோக் வர்றது தவிர்க்கப்படுது, அதே மாதிரி கிட்னியோட ஹெல்த்தும் மெயின்டைன் ஆகுது. வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்கு போயிடலாம். இந்த ரெசிபிக்கு ஒரு சவ் சவ் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, 1 இன்ச்சு இஞ்சி, ஒரு 3 பல்லு பூண்டு, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மூங் தால், நம்ம பாசிப்பருப்பு. இதை அரை மணி நேரமாவது நல்லா ஊற வச்சிடணும். அப்போதான் பருப்பு நல்லா மலர்ந்துருக்குங்க. இப்போ குக்கர்லேயே நம்ம தாளிச்சிடலாம். தாளிதத்துக்கு 2 வரமிளகா, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், நம்ம பொடியை நறுக்கி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம பொடியை நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு பொடியா நறுக்கி இருக்கிற தக்காளி நல்லா மிருதுவாகிற வரைக்கும் வதக்கிடலாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலா பவுடர் ரொம்பவே சிம்பிளுங்க. மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள் இவ்வளவே தாங்க சேர்த்திருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு நல்லா வதக்கிடலாம். தண்ணி தேவைப்பட்டது அப்படின்னா லேசாக தெளிச்சு விட்டால் போதுங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு நம்மளுடைய காய், இந்த காய் நம்ம தோல் சீவி இந்த மாதிரி ஈவனாக சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சிடலாம். காய் ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஒரு துளி சோம்புங்க. இதை வதக்க தேவையில்லை, அப்படியே அதில் ஆட் பண்ணிடலாம். அப்போ ரொம்பவே வாசமாக இருக்கும். அதுக்கும் மேலே நம்ம ஊற வச்சிருந்த பருப்பு, அந்த பருப்பு ஊற வச்சிருந்த தண்ணியும் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். இந்த சவ் சவ்க்கு பார்த்தீங்கன்னா இது நீர் சத்து மிகுந்த காய்ன்றதுனால இதுக்கு நிறைய தண்ணி தேவையில்லை. ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணால் போதுங்க. அவ்வளவே தான். விசில் போட்டு 2 விசில் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்க. 2 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி இருக்கணும். நல்ல சூட்டோட நல்லா கிளறி விடுங்க. அப்போ ஒத்தாப்புல காயும் பருப்பும் சேர்ந்துடும். இந்த மாதிரி தேங்காய் போடாத ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம லஞ்சுக்கு சாதத்தில் போட்டு பெரட்டியோ இல்லை சப்பாத்திக்கு தொட்டுக்கையாக கொடுத்து அனுப்பிச்சிருந்தோம்னா கூட ரொம்ப நேரத்துக்கு இது ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும். இப்போ கொத்தமல்லி தழை போட்டு கார்னிஷ் பண்ணிடலாம். இதில் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட போகிறீங்க லஞ்சுக்கு அப்படின்னா குக்கர்லேருந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகி ஓப்பன் பண்ணி எடுக்கும்போது திருவென தேங்காய் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி இதில் கிளறி விட்டுருங்க. அவ்வளோதாங்க. ரொம்பவே ஈஸியாக, ரொம்ப டேஸ்டியாக, அதே நேரத்தில் ரொம்ப ஹெல்தியான சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.